पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय दक्षिणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोजी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात् सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ अथ योगानुशासनम्। 17வது सूत्रத்திலிருந்து वितर्क विचारानन्दास्मितानुगमात् सम्प्रज्ञातः विराम प्रत्यय अभ्यासपूर्वः संस्कारशेषोऽन्यः भव प्रत्ययो विदेह प्रकृतिलयानाम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பிரதம பாதம் சமாதி பாதம். அதில் எத்தனாவது சூத்திரம் வந்திருக்கோன்னா 19வது சூத்திரம் நேற்று பார்த்துருக்கோம். 19வது சூத்திரத்தில் ஆச்சாரியர் சொல்கிற இந்த சமாதி பிரஜாக்கு போகிறதுக்கு முன்னாடி இது அசம்பிரஜாத சமாதி போகும்போது சமாதி பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியாக பிரிக்கிறோம். முதல் சூத்திரத்துலேயும் நம்ம பிரிச்சுட்டோம். சவிகல்ப சமாதி, அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதி, சம்பிரஜா சமாதி அசம்பிரஜா சமாதின்னு பிரிச்சாச்சு. அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பேர் கொடுக்குறோம். என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பவப்பிரத்யயம்னு பேர், இன்னொன்று என்ன பேர் உபாய பிரத்யயம்னு 2 பேர் கொடுக்குறோம். சமாதியில் 2 விதங்கள் இருக்கு. ஒன்று பவப்பிரத்யயம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விதேக பிரத்யயம். பவப்பிரத்யயம்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சவிகல்ப சமாதிகள் எல்லாமே இருக்குல்ல, சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதம், இந்த 6 சமாதிகளும் கூட பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பிறவியை கொடுக்கக்கூடியது.
அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பவப்பிரத்யம்னு பேர். இந்த 6 சமாதிகளை அடைஞ்சிங்க அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய பேர் ஆசையோடு பண்றவங்க நிறைய இருக்காங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லேண்ட்மார்க்கை கிராஸ் பண்ணி போகணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், லேண்ட்மார்க்லயே நின்றுவோம். அது மாதிரி நிறைய பேர் சவித்தர்க்கத்துல நின்றுவாங்க, சில பேர் நிர்வித்தர்க்கத்துல நின்றுவாங்க, சில பேர் சவிச்சாரத்துல நின்றுவாங்க, சில பேர் நிர்விச்சாரத்துல நின்றுவாங்க. இதெல்லாம் மைல் ஸ்டோன். நம்ம பாதையில இதெல்லாம் அசம்பிரஜாசவாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்பத்தை அடையிறதுக்குள்ளார இது எல்லாம் வரும். ஆனா இது எல்லாம் மைல் ஸ்டோன் அப்படின்ட்டு நம்ம போகணும். அதுக்காக தான் இவ்வளவு பிக்சர் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் உள்ளுக்குள்ளார ஒருத்தருக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த வித்யா போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகும்போது நமக்கு தெரியும், சுவாமி சொல்லியிருக்காரு இது வந்திருக்குன்னு. நம்ம இந்த ஜென்மத்துல இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு ஜென்மத்துல போகும்போது இது வாசனையா போயிருக்கும். இந்த எஜுகேஷன் இல்லாம போச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவுலயே இதுதான் முடிவானதுன்னு சவித்தர்க்கத்தை பாதி பேர் நின்றுவோம். சில பேர் சவித்தர்க்கம்லாம் ரொம்ப தூரம்னு வச்சுங்க, சவித்தர்க்கத்துக்கு முன்னாடியே சின்ன சின்ன கிளிம்ஸ் கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இதுதான் முழுமையானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுலயே நின்றுவாங்க. அதுக்காக இந்த பிக்சர் ஃபுல்லா கொடுக்குது. சவிகல்ப சமாதிகள் எல்லாமே, சம்பிரஜாத சமாதிகள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசையோடு பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தத்துவத்துல போய் லயம் ஆயிடுவீங்க. அப்படி லயம் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு 10 மன்வந்தரமோ இல்ல 100 மன்வந்தரமோ 1000 மன்வந்தரமோ முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி நம்ம தூக்கத்துக்குள்ளார போயிட்டு ஆனந்தமா தூங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரமோ. சில பேர் தூக்கம் வந்து 1/2 மணி நேரத்துல வெக்க பாக்குறாங்க, டீப் ஸ்லீப். சில பேர் வந்து 1 மணி நேரம் டீப் ஸ்லீப் போறாங்க. சில பேர் வந்து 10 மணி நேரம் தூங்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இங்க சாதகர்களும் வந்து பாத்தீங்கன்னா சமாதியில போனவங்க ஒவ்வொரு தத்துவத்துல லயம் ஆகும் போது ஒவ்வொரு விதமான சமயம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 10 மன்வந்தரத்துல வெளியில வந்துடுறாங்க. பூத்தங்கள்ல வெறும் ஸ்தூல பூத்தங்கள்ல லயமானா, சூக்ஷ்ம பூத்தங்கள்ல லயமானா 100 மன்வந்தரங்கள் வெளியில வரதில்லை. அதுக்கப்புறம் மனசுல லயமானீங்கன்னா 10,000 மன்வந்தரங்கள், 1000 மன்வந்தரங்கள். அதே நேரத்துல புத்தி தத்துவத்துல லயமானீங்க அப்படின்னா 10,000 மன்வந்தரங்கள். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து 10, 100, 1000, 10,000 அப்படின்னு வரிசைய மன்வந்தரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வெளியில வரும்போது எப்படி வருவோம், எப்படி நம்ம தூக்கத்துக்குள்ளார போயிட்டு இல்லாம போயிட்டோம். தூக்கத்துக்குள்ளார போனா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அந்த தூக்கத்துக்குள்ளார போனது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்ச மாதிரி இருந்துச்சு. நமக்கு டெய்லி பகவான் வந்து மோட்ச மாதிரியே ஒன்று கொடுக்குறாரு, இது டீப் ஸ்லீப். அப்போ நமக்கு வந்து அங்க சம்சாரமே இல்லை. எந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்துல இருந்தாலும் தூங்கி போனோம்னா என்ன ஆகுறது இல்லை, ஒன்றும் இல்லை. நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவேன், வெளியில போய் ஹெல்ப் பண்றது. எதுக்காக ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாராயம் குடிக்கிறதுக்காக பணம் கொடுக்கும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன சாமி அவன் தண்ணி அடிக்கிறான்னு தெரியுது சாமி. நான் தான் பக்கத்துல ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சாமி அவன் அந்த ஆள் தண்ணி அடிச்சுக்குவார் சாமி. நான் சொன்னேன் வயசு 70 ஆச்சு, அந்த ஆளுக்கு 70 வயசு ஆச்சு. இவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி சூப்பர் குட்லாம் போட்டு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்து அவருக்கு போய் நான் வந்து தானம் பண்றோம் அப்படின்னா முடியுமா? யோசிச்சு பாருங்க. 70 வயசுக்கு மேல இருக்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வீட்டுல ப்ராப்ளம், ஏதோ நிறைய ப்ராப்ளத்தோட நிறைய துக்கங்கள். அவங்க வந்து வீட்டுல இருந்து வெளில வந்துடுறாங்க, வெளில வந்து இருக்காங்க ரோட்ல. அவனுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு சுகம். என்ன சுகம் அப்படின்னா விஷய சுகம். நம்மள மாதிரி நினைச்சதை அனுபவிக்க முடியாது. நம்மளா கொஞ்சம் பணம் இருக்கு, ஏதோ நம்ம வேணுங்கிறத இது பண்றோம். அப்ப ரோட்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்தரத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு அவருக்கு எந்த சுகமும் கிடைக்கல. அப்ப நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுகம் அவங்களுக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணி அடிச்சான் அப்படின்னா ஒரு குவார்டர் உள்ள போட்டான் அப்படின்னா நிம்மதியா படுத்து தூங்கிடுவான். அந்த நிம்மதியா படுத்து தூங்குறான் பாத்தீங்களா, அந்த தூங்குற காலம் மட்டும்தான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம். நம்ம எல்லாம் தூங்குறோமே, நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்குள்ளார போனோம்னு என்னாச்சு, ஹார்ட் பேஷண்ட் இல்லை, சுகர் பேஷண்ட் இல்லை, கேன்சர் வந்தவன் இல்லை. அப்ப எவ்வளோ பெரிய ரோகியா இருந்தாலும், எவ்வளோ பெரிய லோன் வாங்கி அப்ஸ்காண்டானவனா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நஷ்டமாயி அபமானங்களை சந்திச்சவனா இருப்பான். இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிளேஸ் இருக்கு. என்ன பிளேஸ் அப்படின்னா டீப் ஸ்லீப். எப்படி டீப் ஸ்லீப்ல போன மாத்திரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைவல்யத்தை அடைந்த மாதிரி, மோட்சத்தை அடைஞ்ச மாதிரி. கைவல்யம் என்னது, வேற ஒன்றும் அங்க இல்லை, நீங்க மாத்திரம்தான் இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க, சுகமா இருக்கீங்க. இதே சேம் நம்ம தூக்கத்துல எப்படி இருக்கோமோ இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தத்துவத்துல போய் லீனமாயி லயமாயி இருப்பாங்க. அப்போ எப்படி நம்ம வேக்கப் ஆனோம்னா திரும்ப அதே சம்சாரம் இருக்கும். அப்ப டெம்பரவரியா மட்டும்தான் நமக்கு தூக்கம் வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். என்னோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு பையன் இறந்து போயிட்டான்.
சூசைடு. சூசைடு ஆனதுக்கு பிறகு வந்து நாங்கள் தான் பாடி போய் விழுந்தோடனே எடுத்துட்டோம். எங்களுக்கு முன்னாடியே மரணம் சம்பவிச்சுது. மரணம் சம்பவிச்சுன்னா 2 தங்கச்சிங்க, 2 தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நாங்கள் பாடியை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம்லாம் ஆனதுக்கு பிறகு வச்சுருக்கோம். அழுகாச்சு. சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு கொண்டு போனோம். பாடியை கொண்டு போனால் ஒரே அழுகு. அம்மாவும் தங்கச்சிங்கிறோம் அழுது ஒரு கட்டில் வந்து வெளியில் போட்டிருக்காங்க. அந்த கட்டில் மேலே டெட் பாடி வச்சாச்சு. அழுதுகிட்டே இருக்காங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். சொந்தக்காரங்களாம் வரணும். ஒரு 12 மணி, 10:30 மணி, 11 மணி, 12 மணி ஆச்சு. இந்த 11 மணி ஆகும்போது எல்லாம் அங்கே எல்லாம் லேண்ட் ஆகிட்டாங்க, சுற்றிக்கு போயிட்டாங்க மெதுவாக. இந்த அம்மாவும் தங்கச்சிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கால் மாட்டிலேயே உட்காந்துருந்தாங்க, தங்கச்சிங்க வந்து 2 பேரும் வந்து தலைமாட்டிலேயே உட்காந்துருந்துங்க. சின்ன பொண்ணுங்க, பாவம், டீனேஜ் பொண்ணுங்க. அழுது அப்படியே எவ்வளோ நேரம் தொடர்ந்து அழுகுறது. அப்படியே அழுது இந்த எல்லாம் 3 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே அந்த கட்டிலேயே கால் மாட்டிலையும் தலைமாட்டிலையும் அப்படியே தூங்கிட்டாங்க. இப்போ தூக்கத்துக்கு போனோன்னே அண்ணன் செத்து போனான்னு தங்கச்சிங்களுக்கு தெரியாது, பையன் செத்து போனான்னு அம்மாவுக்கு தெரியாது. அந்த இடத்துல என்ன இருக்குங்க, எதுவுமே இல்லை. அங்கே அந்த டெம்பரவரி ஒரு 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வேக்கப்பாறாங்க, திரும்ப ஐயோ போயிட்டானே அப்படின்னு திரும்ப அழுகாச்சு. அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு ரிலீஃப் இருக்குது. இந்த டெம்பரவரி ரிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் 3 மணி நேரம் அப்படின்னு, 2 மணி நேரம் தூங்குறாங்க அப்படின்னு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதிக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா, பிரகிருதியோட 8 தத்துவங்களுக்குள்ளார போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல டைம் ஜோன் இல்லவே இல்லை. ஃப்ரீஸ் ஆகிடுறீங்க. எப்படி வந்து ஒரு தண்ணியை வந்து ஃப்ரீசரில் வச்சோன்னா எப்படி ஃப்ரீஸ் ஆகிடுமோ, கெட்டி ஆகிடுமோ, அதே மாதிரி நம்ம கான்சியஸ்னஸ் என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிருத்திவியோட 8 தத்துவங்கள்ல 7வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். அந்த 8 தத்துவங்கள்ல ஏதாவது ஒன்றுத்துல போய் லயமாயிட்டீங்கன்னா என்ன ஆகுனா, உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, என்ன கல் மாதிரி ஜடமா இருக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, மண்ணு மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு. மண்ணு மாதிரி இருக்கான், கல்லு மாதிரி இருக்கான், மரம் மாதிரி நிற்கிறான் பாரு அப்படின்னு. மரம் மாதிரி நிற்கிறது, கல்லு மாதிரி இருக்கிறான், மண்ணு மாதிரி இருக்கான் நம்ம திட்டோம்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லு மண்ணுக்குள்ளார மரத்துக்குள்ளார ஜீவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லயமா இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த துக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவே ஆகாது. எப்படி தூக்கத்துல நம்ம சுகமா இருக்கோமோ அது மாதிரி இந்த 8 தத்துவங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 8வது தத்துவம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய அவ்யக்தம். அப்ப அந்த மூல பிரகிருதியில போய் லயமானீங்கன்னா என்னது அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூல பிரகிருதியில லயமானீங்கன்னா அதுக்கு பேரு பிரகிருதி லயம் அப்படின்னு பேரு. அப்ப முதல்ல எடுத்துங்க, சவிதர்க்கம் ஸ்தூலத்துல, நிர்விதர்க்கமும் ஸ்தூலத்துல, இது நிர்விதர்க்கம் வந்து சூக்ஷ்மத்துல, சவிச்சாரம் ஸ்தூலத்துல, அதுக்கப்புறம் நிர்விச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மத்துல. அப்ப 4 விஷயங்கள் ஆப்ஜெக்ட்ல நடக்கிற சமாதி 4. இதுக்கப்புறம் இந்திரியத்திலேயோ இல்ல மனசுலயோ லயமானீங்கன்னா சானந்தம் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து சாஸ்மிதான்னு சொல்லக்கூடியது அகங்கார தத்துவத்துல லயமாகிறது. அப்ப மொத்தம் 6 சமாதிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 6 சமாதிகளும் என்ன பேரு அப்படின்னா ரீபர்த் கொடுக்கக்கூடியவைகள். இந்த சமாதிகளை அடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேகம் இல்லாத தன்மை சம்பவிக்கும். தேகம் இருக்காது, அந்தந்த தத்துவத்துல போய் லயமாயிடுறது. அப்போ அந்த நிலைக்கு என்ன பேருனா விதேக தேவர்கள்னு பேரு. விதேக தேவர்கள் சாஸ்மிதா வரைக்கும் அடையக்கூடிய 6 சமாதிகளை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா விதேக தேவர்களா நம்ம ஆகிவிடுவோம். இது எல்லாம் வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகஜன தப சத்தியம் சொல்லக்கூடிய 4 லோகங்கள்ல என்ன இருக்கும், அந்தந்த தத்துவத்துல லீனமாய் அவங்கவுங்க இருப்பாங்க. எப்படி இருக்கும் சுகம், எப்படி இருக்கும் அப்படின்னா, சுகம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக சுகம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, திவ்ய சுகம் சொல்லுவோம். தெய்வீகம் சொல்ல மாட்டோம், திவ்ய சுகம் சொல்லுவோம். திவ்ய சுகம் எப்படின்னா என்ன அர்த்தம்னா வெறும் சம்ஸ்காரத்தை அனுபவித்தல். தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த வாசனைகளை அனுபவம் பண்றாங்க. சொப்பனத்துல நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே என்னது, வாசனையோட சுகம். நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த சுகத்தை சொப்பனத்தை அனுபவிச்சாலும் அங்க வஸ்துக்கள் இல்லை, வஸ்துக்களோட வாசனைகள் இருக்கு. அந்த வாசனைகளை தான் நம்ம அனுபவம் பண்றோம். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் சினிமா ஷூட்டிங்கை பார்க்கறது தான் நம்ம ஜாகிரத அவஸ்தையில நம்ம அனுபவம் பண்றது. இதே அந்த ஃபில்மாக்கி தியேட்டர்ல பாக்குறோம் அப்படின்னா அந்த ஃபில்ம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாசனாமயம். அதே மாதிரி சொப்பனமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல நம்ம எதையெல்லாம் அனுபவிச்சோமோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல மானசமா பதிவாயிடும்.
அந்த சம்ஸ்காரத்தை தான் நம்ம என்ன பண்றோம், பதிவுகளை தான் சொப்பனத்தில் அனுபவம் பண்றோம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு உபாசகன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, உபாசகன் என்ன பண்ணிருப்பான், அபியாசம். திடீர்னு சமாதி அடைய முடியுமா சாமி? அடைய முடியாது. அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு தத்துவத்திலையும் இருந்து 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 அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். இந்த சம்ஸ்காரம் வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன அபியாசம் பண்ணானோ இந்த அபியாசம் பண்ணும் போதே ஒரு சுகம் கிடைக்கும். அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா பதிவுகள் ஆகி அந்த அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா யத்பாவம் தத்பவதி. மனசுல எப்பயுமே வச்சுக்கணும், எதை அதிகமாக பாவிச்சானோ அதுவாகவே அவன் ஆகின்றான். அப்ப எந்தெந்த வஸ்துவை குறிச்சு இவன் தியானம் பண்ணினானோ அந்த வஸ்துவாகவே அந்த தத்துவமாகவே அவன் ஆகி அந்த விதமான சம்ஸ்காரம் அவனோட மனசுக்குள்ளார இருக்கும். அந்த விதமான சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கார மாத்திரமான சுகத்தை அனுபவிக்கிறான். சம்ஸ்காரம்னா வேற எதுவும் இல்லை, டீப்ஸ்ல இந்த சொப்பன அவஸ்தையில நம்ம அனுபவிக்கிற எல்லாமே சம்ஸ்கார சுகம், சம்ஸ்கார துக்கம்னு பேர். இப்போ இவன் புண்ணியமா பண்ணிட்டு போறதுனால அங்க வந்து சுகம் இருக்குமா துக்கம் இருக்குமான, துக்கம் கொஞ்சம் கூட இருக்காது. அப்ப நம்ம சொப்பனத்துல சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு. ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் சுகம் மட்டும் கிடைக்கும். மன்வந்தர காலங்கள் அவன் அனுபவிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவான். க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விசந்தி. கீதால வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பண்ணிட்டு மேல போனோமோ அந்தந்த காலம் அனுபவிச்ச காலம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப இந்த லோகத்துக்கு வரணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்திலையும் அருமையான மந்திரம் இருக்கு, எதேவ இக கரோதி. எதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்றோமோ அது எல்லாம் நஷ்டமாகறத பாக்குறோம். ஒரு பானையை பண்ணணும், பானை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ எனக்கு என்ன பானை ராசியே இல்லைன்னு தரல. நானும் வந்து பாத்தீங்கன்னா பானையா வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஏதோ பானை சட்டி பானை சொல்லி 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 பகவான் வந்து சபிச்சிட்டாரு. ஒரே பானையா வாங்கிட்டு இருக்கேன், வருஷத்துக்கு 2 பானை 3 பானை வாங்குறேன். அதுல ஏதோ ஒரு பானை தான் நல்ல சில்லுன்னு வரும், எடுத்து 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 மூளையில வச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் உடச்சு போடுறது. அப்போ ஒரு காலத்துல உற்பத்தி பண்ணப்பட்ட கருமத்தினால் செய்யப்பட்ட பானை இன்னொரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸா பானை உடைந்து போகுது. அதோட காரியம் எப்படி போகுதோ அதே மாதிரி இந்த ஜென்மத்துல நம்ம எதெல்லாம் கருமத்தினால பண்றோமோ ஸ்தூல கருமம், அதே மாதிரி எதெல்லாம் நம்ம உபாசனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த யோக அபியாசங்கள் தியானம்லாம் பண்றோமோ அதுக்கெல்லாம் மானச கர்மான்னு பேர். எதா இருந்தாலும் ஸ்தூலமா பண்ணாலும் இல்லைன்னா சூக்ஷ்மமா பண்ணாலும் இந்த கர்மங்கள் எல்லாம் பலன் கொடுத்து ஒரு காலத்துல நேரம் எக்ஸ்பெரி டேட் ஆயிடும். எக்ஸ்பெரி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விசந்தி. திரும்பவும் புண்ணியம் நாசமான பிறகு நம்ம திரும்ப என்ன பண்றோம், இந்த லோகத்துக்கு வரோம். நம்ம ஏன் சுவாமி நல்ல சொப்பனம் கண்டுகிட்டு இருந்தேன், நான் 2-3 நாள் சொப்பனம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு ஆஃப் ஆயிடல. ஐயோ போச்சு 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 போச்சு, நல்ல சொப்பனமாச்சு. அப்படியே கண்டினியூவான நல்லா இருக்கும்ல, தேவதை சொப்பனம், நல்ல ஒரு கோயிலுக்கு போறது, நல்ல நல்ல ஆட்களோட இருக்கிறது, அதெல்லாம் பார்க்குறேன். என்னோட சுவாமியோட இருக்கிறது, என்னோட சுவாமியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பரவசத்தை கொடுக்கும். அது மாதிரி சொப்பனம். ஆனா என்ன ஆயிடுது, பிரேக் ஆயிடுது. அப்ப எப்படி பிரேக் ஆகுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகங்களை அடைஞ்ச பிறகும் திடீர்னு என்ன ஆயிடும், டும் போதும் பிரேக் ஆயிடும். பிரேக் ஆனதுக்கு பிறகு மிச்சம் என்ன கருமா இருக்கோ உங்கள்கிட்ட அந்த கருமத்துக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் ஜென்மமானது கிடைக்கும். அப்ப திரும்ப ஜென்மம் கிடைக்கிறதுனால இந்த 6 சமாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு சொல்லியிருக்கோம், விதேக தேவர்கள் அடைகிறோம். விதேக தேவர்கள் ஆனதுக்கு பிறகு புண்ணியம் தீர்ந்த பிறகு கீழே வர்றதுனால பவ பிரத்யம் அப்படின்னு பேர். பவ பிரத்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இந்த 6 சமாதிகளும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் ஜென்மத்திற்கு காரணமாக ஆகின்றது. பவனா ஜென்மம் பிறவி, பிரத்யம்னா காரணம். பவத்திற்கு காரணமாக ஜென்மத்திற்கு காரணமாக 6 சமாதிகள் ஆகிவிடுகின்றன. 6 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வரும் சொல்லியிருக்கேன், 6க்கு அப்புறம் சாஸ்மிட்டாக்கு அப்புறம் பிளாக் ஹோல். அது என்னது, பிளாக் ஹோல்னா என்னது, பிரகிருதி. அந்த பிரகிருதியில போய் ஒருத்தன் லயமாயிட்டான் அப்படின்னா, நிறைய பேர் தூக்கத்தை விரும்புறோம்ல, நம்ம எல்லாருமே யாராவது தூக்கம் எனக்கு பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தூக்கம் பிடிக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும். கொசு தூங்கும், நான் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கேன் நான். கொசு தூங்கும். இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், சிங்கக்குட்டிங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 சிங்கம் அமேசிங் வீடியோன்னு போட்டு ஒன்று போட்டிருந்தான். பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கக்குட்டி எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கு, ஆனந்தமா இருக்கு. சிங்கம் இல்லை, அசிங்கமா போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா தான் சிங்கன்றதையே தூக்கத்துக்கு போனோன்னு என்ன ஆயிடுது, மறந்துடுது எல்லாமே.
பக்கத்துல 8-10 சிங்கம் படுத்து தூங்கினா எப்படிங்க இருக்கும்? பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. சிங்கமும் தூங்கும், கொசுவும் தூங்கும். கொசு தபஸ் பண்ற மாதிரியே இருக்கும், கடிக்கவே கடிக்காது. என்னடா இது, மேல உட்கார்ந்துட்டு கொசு கடிக்கலையேன்னு பாத்தீங்கன்னா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் கொசு தூங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி குரங்கு வந்து பாத்தீங்கன்னா மரத்தை பிடிச்சிட்டான்னு தூங்கிட்டு, இந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கு. அப்ப தூக்கத்தை விரும்பாத ஜீவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதி அபியாசத்தை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் சம்பவிக்கும். அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? சமாதியில தூக்கம் சம்பவிச்சதுன்னா அதுக்கு பேரு லயம்னு பேரு. அந்த லயம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வெளியில வந்தோன்னே தெரியாது. நம்ம நினைச்சுக்கோ என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப நல்லா மெடிடேஷன் நடந்திருக்கு அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், லயத்துல போய் லேண்ட் ஆகிறோம், பிளாக் ஹோல்ல போய் லயம் ஆகிறோம்னு நமக்கு தெரியாது. தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா லயம் ஆயிடுவாங்க. ஆனா வெளியில வரவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா தியானம் பண்ணஞ்சி அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டான ஆனந்தம் அங்க கிடைக்குது. ஒருவேளை சமாதியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னா தாண்டி 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 போகும்போது கடைசியில சம்பவிக்கிற அந்த பிரகிருதி லயத்தை வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணாம என்ன பண்ணிடுவான்? அதுல தொப்புக்கட்டின்னு உள்ள உளுந்துட்டான் அப்படின்னா 1,00,000 மண்வந்தரம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமோ ஆனந்தம். ஸ்வரூப ஆனந்தத்துக்கு ஏத்த மாதிரி கைவல்யன் மாதிரியே இருக்கும். மற்றவங்க எல்லாம் 7-6 சமாதியில சம்பவிச்சதெல்லாம் டைம் லிமிட் ஆனந்தம். எல்லா ஆனந்தமும் ஒரே ஆனந்தம் தான், ஆனந்தத்துல டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா என்னது 10 மண்வந்தரம், 50, 100 மண்வந்தரம், 1000 மண்வந்தரம், 10,000 மண்வந்தரம் இப்படின்னு லிமிட்டா இருந்துச்சு. இந்த பிரகிருதியில போய் லயமானீங்க அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஆனந்தமோ ஆனந்தம். 1,00,000 மண்வந்தரம் ஆனந்தமா தூங்கி எந்திருப்பீங்க. விகதஜ்வரா தூக்கத்துல இல்ல தூக்கத்துல இருக்கிறது 1,00,000 மண்வந்தரம் தூக்கம், அவ்வளவுதான். அக்கா நீங்க தத்துவத்துல இந்த 6 சமாதி போகும்போதே பாடி இருக்காது. விதேக தேவர்கள் சொல்லியாச்சு. இந்த 7 பேருக்குமே பாடி இருக்காது. எந்த தத்துவத்துல போய் நீங்க லயமானாலும் பாடி இல்லாம போயிடும். பாடி இல்லாம போச்சுன்னா ஆமா அதுக்கு பேர் உங்க பாடியை அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க லயமானீங்க? ஜீவத்துவம் இருக்குல்ல. இப்ப நமக்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மம், அடுத்தடுத்த பிறவி வந்து அடுத்தடுத்த தேகத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம. இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேங்கல்ல, ஒரு அடுத்த பிராரப்தம் என்ன தெரியுங்களா? அடுத்த பிராரப்தத்தோட முதல் கர்மா இந்த பாடிக்கு வந்து எண்டு கார்டு போடுறது. இப்ப நான் ஒரு சன்னியாசியா இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசியா இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல ஒரு ராஜாவா இருக்கணும், ஒரு 4 பொண்டாட்டி இருக்கணும். கணக்குல வச்சுக்கல, இருந்துட்டு போட்டுங்க. இப்பதான் சன்னியாசியா இருக்க ஒண்ணும் இல்லை. அடுத்த ஜென்மத்துல ஒரு 4 பொண்டாட்டி இருக்கணும், நல்ல அவஸ்தை பண்ணணும்னு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல சம்பவிக்குமா? ஒரு சன்னியாசியா இருக்கிற ஜென்மத்தை சம்பவிக்காது. அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது அது என்ன பண்ணும்? ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணும்? வேற ஒரு கேரக்டர். அப்ப இந்த டிராமாவை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? இந்த டிராமாவை க்ளோஸ் பண்ணிட்டு முதல் கர்மா வந்து இந்த டிராமா இந்த தேகத்துக்கு எண்டு கார்டு போட்டு மரணத்தை கொடுத்துட்டு அடுத்த ஜென்மத்துல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப அப்படி ஆரம்பிக்கும் போது இப்ப நமக்கு எல்லாம் அதான் நடந்துகிட்டே இருக்கு. 84 லட்சம் யோனியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு பிறவி இறந்து இறந்து அடுத்த தேகத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். தேகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். தேகம் எல்லா தேகங்களும் என்னது? துக்க ஸ்வரூபம். எந்த தேகம் எடுத்தாலும் துக்கம். அது என்னது? பிறக்கும் போதே அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும் போதே துக்கம் ஸ்டார்ட் ஆயிடும். மரணம் வரைக்கும் துக்கம் தான். ஆனா இந்த தத்துவத்துல போய் லயமானீங்கன்னு வச்சுங்க, சமாதி அபியாசம். அதுக்காக சமாதிக்கு வந்துருங்கன்னு நம்ம சொல்றது, பக்திக்கு வந்துருங்க அப்படின்னு. இங்க சமாதின்றது தத்துவத்துல சொல்றோம். நம்ம என்ன பண்ண போறோம்? சாதகர்களா இருக்கிறவங்க ஈஸ்வர தத்துவத்துல லயமாக போறோம், ஈஸ்வரனை சிந்திக்க போறோம். ஆமா ஆமா, ஈஸ்வரன்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்துல லயம் ஆகாம சாயுஜம் உச்சம். அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு. மன்மனா பவ, மத் பக்தோ பவ, மத்யாஜி பவ, மாம் நமஸ்குரு, மன ஆதத்வ மயி புத்தி நிவேஷய. 7வது சாப்டர் வந்து உங்களுக்கு இதுதான் ஆரம்பிக்க போறாங்க. இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தத்துவத்துல லயமாகிறத பத்தி. நம்ம 7வது சாப்டர்ல இருந்து உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண போறது எல்லாமே வந்து ஈஸ்வரனோட கல்யாண குணங்கள்லையும், ஈஸ்வரனோட விதவிதமான ரூபங்கள்லையும், ஈஸ்வரனோட விதவிதமான நாமங்கள்லையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தியானம் சொல்லி தரப்போம். இங்க யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா தத்துவங்கள்னாவே ஜடம், பிரகிருதி.
அந்த தத்துவங்களோட நீங்க வந்து ஈஸ்வர தன்மையை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அற்புதமாயிடும். ஆயிடுச்சா? இது வந்து ஞான இல்ல இன்னும் வரப்போகுது உங்களுக்கு, இன்னும் சூத்திரங்கள் எனக்கு வெயிட் பண்ணி. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் வைராகியத்தை வச்சுக்கிட்டு, வைராகியாத் பிரகிருதி லயா ஒரு சூத்திரம் இருக்கு. சாங்கிய சூத்திரம் வந்து கபிலரோட சாங்கிய சூத்திரம் இருக்கு. வைராகியாத் பிரகிருதி லயா. வைராகியத்தினால நமக்கு என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைராகியத்தினால பிரகிருதி லயமானது நமக்கு சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா வசீகார சஞ்ஞா வைராகியத்தை வச்சுக்கிட்டு 6 சமாதிகள் சம்பவிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான வைராக்கியம் வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்மிதா சமாதியிலையும் அகங்கார தத்துவத்துல சமாதி ஆகிறது சாஸ்மிதா. அந்த அகங்கார தத்துவத்துல சமாதி ஆகிறதுலயும் உங்களுக்கு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா எங்க போவீங்க? பிரகிருதியில போய் லயமாகி விடுவீர்கள். தூக்கத்துக்கு போற மாதிரி. தூக்கத்துக்கு போகும்போது நீங்க என்ன பண்றீங்க? வைராக்கியம் வருதா? எல்லாத்துலயும் ஆடியோ ஆஃப் பண்றோம், வீடியோ ஆஃப் பண்றோம், அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்ததை ஓரமா தள்ளி வைக்கிறோம், லைட் எல்லாம் ஆஃப் பண்றோம், எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு தானே போறோம் தூக்கத்துக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றதுக்கு பேர் வைராக்கியம். அந்த வைராக்கியத்தினால நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசியா அடைகிறது பிரகிருதி லயம். பிரகிருதி லயம்ன்றதுக்கு ஒன்றும் இது பண்ணாதீங்க. தூக்கம். தூக்கத்தை நீங்க உங்களோட தூக்கம் உங்க அனுபவம் தானே. தூக்கத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. என்ன துக்கம் இருந்துச்சா? இல்ல. எங்கேயாவது ஏதாவது வேற ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணும் இல்லை. அதனாலதான் சொல்லுது இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அடைந்தவன் வந்து விகதஜ்வரகன்னு சொல்லியிருக்கு. இந்த பிரகிருதி லயத்தை அடைந்தவன் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாம, துக்கங்களும் இல்லாம, எந்த ப்ராப்ளமும் இல்லாம சுகமா இருக்கான். தூக்கத்துல எப்படி இருக்கோமோ அதே மாதிரி. இதுதான் பிரகிருதி லயம். அப்போ 6 சமாதிகளை அடைந்தவர்களும் விதேக தேவர்கள்னு பேரு. இந்த 7வது சமாதின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி லயத்தை அடைந்தவர்கள் ஜட சமாதி அடைஞ்சாங்கன்னு பேரு. அந்த சமாதி அடைஞ்சவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி லயம் சொல்லக்கூடியவங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறாங்கன்னா பவ பிரத்யேக பவதி. இவங்க எல்லாத்துக்குமே திரும்பவும் ஜென்மம் சம்பவிக்கும். இதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. 19வது ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் 20வது சூத்திரத்துக்கு வந்தது. இப்ப நம்ம 19வது சூத்திரத்தை என்ன சொல்லியிருக்கோம்? பவ பிரத்யேகம் சொல்லியிருக்கோம். இப்ப 20வது சூத்திரத்துக்கு மேல எழுதிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா உபாய பிரத்யேகம்னு மேல எழுதிக்கணும். நான் உங்களுக்கு தமிழ்ல எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த சூத்திரம் யோகிகளுக்கான உபாய பிரத்யேகத்தை குறித்து கூறுகின்றதுன்னு எழுதியிருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூத்திரம், அப்ப முதல் சூத்திரத்துல பவ பிரத்யம் சொல்லக்கூடிய ஜென்மத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சாதனைகள் பேசியாச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யாரு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நாங்க கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா வைராக்கியத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வைராக்கியத்தை அடைஞ்சிங்கன்னா நீங்க எது வரைக்கும் போகலான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரகிருதி லயத்தோட உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அப்ப சாஸ்திர ஞானம் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் வந்து வெறும் வைராக்கியம் இருக்கிறவங்களை வந்து நிறைய உலகத்துல பார்த்துருக்கேன். வெறிச்சுன்னு உட்கார்ந்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாற்பயமே இல்லாம. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திர ஞானம் தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் வரைக்கும் கொண்டு போகும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டான்? சாஸ்திர ஞானத்தை மட்டும் வச்சுக்கிட்டான், வைராக்கியத்தை விட்டுட்டான். அப்ப வைராக்கியத்தை விட்டுட்டு சாஸ்திர அபியாசம் மட்டும் இருந்தாலும் உதவாது. வெறும் சாஸ்திர அபியாசத்தை வச்சுட்டு வைராக்கியம் இல்லாதவங்க உலகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு யூஸ் இல்லை. அதே நேரத்துல சாஸ்திர அபியாசம் இல்லாம வைராக்கியத்தை மட்டும் வச்சிருந்தாலும் அவங்க எங்க போவாங்கன்னா பிரகிருதி லயம் வரைக்கும் செல்வார்கள். இதுக்கப்புறம் நம்ம எங்க போகணும்? நம்ம போக வேண்டியது நிர்விகல்ப சமாதி, அசம்பிரஜாத சமாதிக்கு போகணும். அப்ப அசம்பிரஜாத சமாதிக்கு போறதுக்கு என்ன சுவாமி உபாயம் அப்படின்னா அதுக்காக சூத்திரம் சொல்லுது. 20வது சூத்திரம் உபாய பிரத்யயம்னு பேர். உபாய பிரத்யம்னா என்ன அர்த்தம்? அசம்பிரஜாத சமாதியை, நிர்விகல்ப சமாதியை அடைவதற்கான உபாயம். இதான் உபாய பிரத்யம்னு பேர். வந்துருங்க 20வது சூத்திரம். ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜா பூர்வக இதரேஷாம். ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி, ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜா பூர்வக, சமாதி பிரஜா பூர்வக, பிரஜா பூர்வக இதரேஷாம். ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி
ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜா பூர்வக இதரேஷாம். அற்புதமான சூத்திரம். யாரெல்லாம் நிர்விகல்ப சமாதி அடையணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாயங்கள். நிர்விகல்ப சமாதியை அடைவதற்கு வைராகியம் மட்டும் பத்தாது, வைராகியத்தோடு சேர்ந்து என்னெல்லாம் இருக்கணும்? ஸ்ரத்தா. அந்த அபியாசத்துல நம்ம ஒரு சத்காரம்னு பார்த்தோமே, இருக்கா? ஞாபகம் இருக்கா? அபியாசம் எப்படி பண்ணணும்? ஸ்ரத்தையா வித்யா தபசா பிரம்மச்சரியேன்னு 4 பார்த்துருக்கோமா? அதுல முதல் வந்துருது ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, திருட விஸ்வாசம். திருட விஸ்வாசம்னா என்ன சுவாமி பின்னாடி சொல்ல போறாரு. விஸ்வாசம்ன்றது நம்மள்ட்ட எல்லாம் இருக்கிறது விசுவாசமா நம்பிக்கையா சுவாமி? நீங்களா ஈஸ்வரன் நம்புறீங்கல்ல, என்ன நம்பிக்கையா? அது வந்து திருட நிச்சயமா? ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒரு நம்பிக்கையில இருக்கீங்களா? பிலீவ்னஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் பிலீவ்னஸ். எப்போ தெரியுங்களா உங்களுக்கு நம்பிக்கையா மாறும்? எப்போ திருட விசுவாசமா மாறும் தெரியுங்களா? உங்கள்கிட்ட ஒரு நயா பைசா இருக்கக்கூடாது. ஒரு டிராவல், ஒரு யாத்திரை வந்து ஒரு 48 நாள் நார்த் இந்தியாவில் சுற்றிக்குவாங்க, கையில் நயா பைசா இருக்கக்கூடாது. எப்படியாவது ஏறணும். இந்த கல்கட்டா போகிற ரோடு இருக்கா, கும்மிடிப்பூண்டி வழியாக வந்து போவோம், கல்கட்டா ரோடுன்னு போட்டிருக்கோம். நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸில் பக்கத்தில் போய் நின்றுங்க. நின்றுக்கிட்டு வந்து லாரிக்காரன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கை காட்டுங்க, ஐயா என்னை ஏற்றிட்டு போய் எங்கேயாவது அப்படின்னு. அப்போதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போயிட்டு மதுரா பிருந்தாவன் காசி கயா எல்லாத்தையும் போயிட்டு அயோத்தியா ராமர்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போறேன், பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு என் கர்மத்துக்கு வந்து பலன் கொடுப்பவர் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மத்தை எனக்கு கரெக்டான சமயத்துல சரியா கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா, கையில காசு இல்லாம, யாருக்கும் லெட்டர் போடாம, எங்கேயோ ரூம் புக் பண்ணாம, எடுத்த ஒரு வஸ்திரத்தை வச்சுக்கிட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்குள்ளார உங்களுக்கு ஈஸ்வர நிச்சயம் வந்துடும். ஒரு வாரத்துல தெரிஞ்சு போயிடும், நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் நம்ம பண்ணல, பகவான் பண்றார், பின்னாடி அவர்தான் கொடுக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிச்சயம் வரும். இதுக்காக தான் க்ஷேத்ராரணம் பண்றதுன்னு சொல்றது. இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரத்தான்ற சப்தத்துக்கு அர்த்தம் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்பிக்கைன்றது ஒரு பிரைமரி தான். வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தான்றதுக்கு அர்த்தம் டைரக்டான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா திருட நிச்சயம். திடமான நிச்சயம் ஈஸ்வரன் இருக்கார். உலகமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்திலும் அது மாறவே மாறாதது. அப்படிப்பட்டதுக்கு பேரு தான் ஸ்ரத்தான்னு பேரு. திருட நிச்சயம், திருட விஸ்வாசம் அப்படின்னு பேரு. நம்பிக்கையா இருக்கிறதெல்லாம் ஏகப்பட்ட பேர் பக்திமான்கள்லாம் மாறிட்டாங்க, இதான் மாறிட்டாங்க. ஆஸ்திகனா இருக்கிறவன் நாஸ்திகனா மாறிட்டான், நாஸ்திகனா இருக்கிறவன் ஆஸ்திகனா மாறிட்டான். அப்ப என்ன அர்த்தம்னா, எந்த நம்பிக்கையா இருந்தாலும் அது ஒரு நாள் மாறக்கூடியது. எது மாறாத விசுவாசமாக இருக்கிறதோ, நம்பிக்கையா இருக்கோ, அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா. அப்ப முதல்ல என்ன தகுதி வேணும்? மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறவனுக்கு, நிர்விகல்ப சமாதி அடைகிறவனுக்கு முதல்ல விசுவாசம் வேணும், ஸ்ரத்தா வேணும். இரண்டாவது வீரிய. அபியாசத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்? தபசா பிரம்மச்சரியன்னு 2வது சொன்னோமா? அந்த 2வது வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2வது வந்து பாத்தீங்கன்னா வீரியம். வீரியம் எப்ப சுவாமி உண்டாகும்? அதனாலதான் என்ன நிறைய பேர் சொல்றது, கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு பிரம்மச்சரியத்தை பாலனம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது இந்த காலத்துல, முன்னாடி காலத்துல முடிஞ்சிருக்கும். ரிதௌபாரியாம் கச்சேத்தின் விதிப்படி வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்மளுடைய வாசனைகள், சொசைட்டி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேக வாசனை அதிகப்படுத்தி இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரம்மச்சரியத்துல நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் இல்ல, நிறையவே கஷ்டம். அப்ப பிரம்மச்சரிய ஆசிரமத்துல நிக்க முடியாம போனதுனால நாங்க உபாசனைக்கு யார பிரிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறோம். கர்மத்தை நல்லா பண்ணுங்க. கர்மத்தை பண்றதுக்கு பிரம்மச்சரியம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தேவை இருக்காது. ஒன்றும் ரொம்ப கண்டிஷனை 100% ஃபாலோ பண்ண மாட்டோம். இந்த வானப்பிரஸ்தத்துக்குள்ளார என்ட்ரு ஆயிட்டீங்க, ஒரு 45-50 வயசுக்கு மேல ஆயிட்டோம், ஒரு 50-52 வயசுக்கு மேல வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் செக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடிக்கு தேவையில்லாத ஒன்னாயிடும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றது ரொம்ப ஈஸியா சம்பவிக்கும்.
அந்த உபாசனையில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டா, உபாசனை எதை சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படின்னா மனசை சம்பந்தப்பட்டதா இருக்கு. மனசுல முக்கியமானது என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே பின் பாயிண்ட்ல நிக்கிறது தான் சமாதி. அந்த பின் பாயிண்ட்ல நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் நமக்கு தேவைப்படும். இந்த மனசு சஞ்சலப்படாம வந்து பாத்தீங்கன்னா பின் பாயிண்ட்ல நிக்கணும்னா ஒரு சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியத்துக்கு என்ன பேருனா வீரியம் அப்படின்னு பேரு. வீரியம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சுக்ல சோனிதத்துக்கு பேரே வீரியம்னு பேரு. விந்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வீரியம்னு பேரு. அப்ப ஏன் அதுக்கு வீரியம்னு வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது பக்கத்துல எழுதிங்க. ரெண்டாவது பாதம், ரெண்டாவது பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 38வது ஸ்லோகம். ரெண்டாவது பாதம் சாதனா பாதம் படிக்க போறோம். அதுல வந்து 38வது சூத்திரம் வந்து இருக்கு. பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபஹா. வீரிய லாபம், பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபஹா. பிரம்மச்சரியத்துல வந்து தொடர்ந்து நிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளார இருக்கக்கூடிய வீரியம் உண்டாகும். வீரியம் என்னன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வீரியம்னா 7 நினைச்சிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல அது இல்லை, சுக்ல சோனிதம் இல்லை. வீரியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும், சாப்பிட்ட சாப்பாடு தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், त्वक्चर्म मांस रुधिर ஸ்நாவா அஸ்தி மஜ்ஜா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 7 தாத்துக்களா வந்து பாத்தீங்கன்னா பரிணமிக்கிறது. நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு தான் சாப்பிடுறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் வந்து 7 தாத்துக்களா பரிணமிக்குது. என்னது, தொக்கு மேல் தோல், அதுக்கப்புறம் சர்ம மேல இருக்க ஸ்கின் எடுத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல, எல்லாத்துக்கும் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். அதுக்கு பேரு சருமம்னு பேரு. சரும மாம்சம், அந்த சருமத்தை கிழிச்சிங்க அப்படின்னா கீழே மாம்சம் இருக்கும். மாம்சம்னா ஃபிளஷ். அந்த சரும மாம்ச ருதிர, அதுக்கப்புறம் ரத்தம் இருக்கும். அந்த ருதிரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாவா. ஸ்நாவான்றதுக்கு அர்த்தம் வெசல்ஸ். நம்ம அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, நாடிகள் நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கும் உள்ள ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்தி. அஸ்தினா போன். அந்த போனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அமர்தாஞ்சன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மஜ்ஜான்னு சொல்லக்கூடிய ஃபேட் இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனது, சரும மாம்ச ருதிர ஸ்நாவா அஸ்தி மஜ்ஜா. மொத்தம் எத்தனை தத்துவம், 7 தத்துவங்கள் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டுல இருந்து உண்டாகுது. அந்த போன்ல இருக்கக்கூடிய மஜ்ஜா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆச்சு அப்படின்னா மனசுக்குள்ளார ஒரு காமம் உண்டாகும், ஒரு தாப்பம் உண்டாகும். அது வந்து எல்லாத்துக்கும், இப்போ மனுஷங்களா பிறந்தா மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் காமம் காமன். மனசுல வச்சுங்க, காமம்ன்றதுலாம் ரொம்ப ஐயோ அப்படிலாம் வந்து இது பண்ணாதீங்க. கில்ட்டிலாம் ஒன்றும் உண்டாகக்கூடாது. பேசிக் இன்ஸ்டிங் அது. அப்ப ஆதார சுருத்தியா இருக்கிறது என்ன ஆகும், மெதுவா வாசனாமயமா இருக்கிற மனசு மெதுவா காம வசப்படும். அந்த காம வசப்படும் போது என்ன ஆகும், பாடி வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும். இந்த பாடி ஹீட் ஆகும் போது இந்த மஜ்ஜான்னு சொல்றமே அந்த எலும்புல இருக்கிறது, அது என்ன ஆகும் கேட்டா 7வது தாத்து மெல்ட் ஆகும். அந்த மெல்ட் ஆகும் போது அதோட ரசம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, சுக்லமாவும் சோனிதமாவும் வெளிப்படுகிறது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கல்பம் இருக்குல்ல, எப்படி வந்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி அந்த வீரியம் மெல்ட் ஆகும் அப்படின்னா காம சங்கல்பம். என்னது, என்ன இருக்கணும் பின்னாடி, மனசுல வந்து காம சங்கல்பம் வந்தாதான் பாடி வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும். அந்த மஜ்ஜா வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகி அதுதான் வீரியமாகும். அப்ப சும்மெல்லாம் வந்து காம சங்கல்பம் இல்லாம ஆகவே ஆகாது. அப்ப ஒரு 50-52 வயசுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோதர சகோதரி மாதிரி தான் இருக்கணும். பாடி 2 பேரோட பாடியும் ஸ்திரீ புருஷ பாடிலாம் இல்லை, சும்மா ஒரு பாடின்றது ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடியோட சங்கமம் இல்லாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது காம சங்கல்பம் வராம இருக்கும். காம சங்கல்பம் வராம இருந்துச்சுன்னா இந்த வீரியம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அப்ப வீரியம் மெதுவா 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 இந்த மொத்த தேகத்தையும் வியாபிச்சதா மாறும். இந்த வீரியத்துல மஜ்ஜால வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா மெதுவா அது வீரியமா டைல்யூஷன் ஆகாம அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யோகா அபியாசம் பண்ணும் போது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யோகா அபியாசம் பிராணாயாமம் மாதிரியானது, மந்திர ஜபம் முதலியவைகள். இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பாவம். நம்ம உபாசனையில என்ன பண்றோம், பாவிக்கிறோம், ஈஸ்வரனை பாவிக்கிறோம். அப்ப பாவத்தினாலும் பிராணாயாமம் ஜபம் முதலிய அனுஷ்டானங்களாலையும்
இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் சமாதி அபியாசம். இந்த சமாதி அபியாசத்தினால அந்த வீரியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா மெதுவா மெதுவா எவாப்ரேட் ஆகும். மெல்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? வீரியமா டைலூஷன் ஆகும். அது மெல்ட் ஆகாம அது மெதுவா வந்து பாத்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகி பிருத்திவி தத்துவம். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு என்னது? பிருத்திவி தத்துவம். நம்ம குடிச்ச தண்ணி என்னது? ஜல தத்துவம். அப்ப வீரியத்துல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த மஜ்ஜால வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? பிருத்திவி தத்துவமும் இருக்கும், ஜல தத்துவமும் இருக்கும். இது மெல்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? டைலூஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா வீரியம் சுக்ல சோனிதமா ஆயிடும். இதே வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவமா மாறப்போகுது. இந்த பாவனையினாலும் பாவசுத்தின்னு முக்கியமா சொல்றோம். இந்த பாவசுத்தி அதிகமாக அதிகமாக பிராணாயாமத்தையும் அதிகமா பண்ண, சொல்லக்கூடிய அபியாசங்களையும் நல்லா பண்ண ஓங்கார அபியாசத்தெல்லாம் பண்ண மனசு நல்லா ஸ்வச்சமா ஆக ஆரம்பிக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா யோகாக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தோட அக்னியானது அங்க ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆகின அக்னி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீரியத்தை பியூரிஃபை பண்ணி அந்த வீரியம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஓஜஸ் சொல்லக்கூடியதா பிரகாசமா மாறும். அந்த பிரகாசம் தான் நம்ம பாடி ஃபுல்லா வியாபிக்கும். இந்த ஓஜஸை வச்சுக்கிட்டு நீங்க சமாதியில வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தை நோக்கி நீங்க பின் பாயிண்ட்ல நிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த பின் பாயிண்ட்ல மனசெதறல் இல்லாம, மனசு இங்க அங்க ஓடாம, சஞ்சலம் இல்லாம ஒரே பின் பாயிண்ட்ல நீங்க நிக்கிறதுக்கான சாமர்த்தியத்தை அதுதான் கொடுக்கும். அப்ப யாராவது பிரம்மச்சரிய விரதம் இல்லாம ஒருத்தன் சமாதி அடைய முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக முடியாது. சமாதி பிரம்மச்சரியத்துல இருக்கிறவன் விக்ஷிப்த பூமியில தான் இருப்பான். விக்ஷிப்த பூமியை தாண்டி அவனால போகவே முடியாது. ஏகாகிர பூமிக்கு போகவே முடியாது. ஏகாகிரம் போனாதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? சமாதிகள், சம்பிரக்யா சமாதி எல்லாமே அடைய முடியும். அப்ப சமாதி அடையாம நீங்க நல்லவனா இருக்கலாம். பிரம்மச்சரியத்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியல சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, தர்மிகள் இருக்காங்க, நல்ல தர்மமா காமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. தர்மா விருத்தோ காமோஸ்மி கீதால சொல்றார், நான் தர்மத்துக்கு முரண்படாத காமமாக இருக்கின்றேன் அப்படின்றார். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்மியா இருக்கிறதுக்கு, நல்ல புண்ணியாத்மாவா இருக்கிறதுக்கு பிரம்மச்சரிய அவஸ்தான்றது தேவையே இல்லை. ஆனா நீங்க சமாதி அடையணும் சுவாமின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, நான் சொர்க்கத்துக்கு மேல இருக்க ஜனமக தப சத்தியம் இந்த லோகங்களை பிராப்தி பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது இருந்துச்சுன்னா, நான் சாயுஜ்ய பதவி அடையணும்னு யாருக்காவது இருந்துச்சுன்னா, காமம் எங்க உண்டாகணும்? ஈஸ்வரன் இடத்துல காமம் உண்டாகணும். தேகத்துல காமம் உண்டாச்சு அப்படின்னா நீங்க தேகத்தை தாண்ட முடியாது, விதேக தேவனா ஆக முடியாது. ஸ்திரீ தேகத்தை பார்த்து நான் மோகப்படுறேன் அப்படின்னா அப்ப நான் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப நான் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கேன், போப்பா நீ சொர்க்கத்துக்கு போ, அங்க ரொம்ப ஊர்வசி இது மாதிரி நிறைய தேவ கன்னிகை எல்லாம் இருக்காங்க, ஜன்னத்துக்கு போ. ஜன்னத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்ண மாதிரி அங்க புண்ணியம் பண்ணிட்டுனா அங்க 7 கன்னிகைகள் கிடைப்பாங்க, 7 கன்னிகைகள். அதனாலதான் வந்து ஜிகாத் பண்றதுலாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இங்கதான் ஒண்ணும் கிடைக்கல, அங்கேயாவது போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கன்னிகைகள் கிடைக்கட்டும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் காமம், எல்லா ஜீவராசிகளுக்கும் காமம் நிரம்பி இருக்கு. அப்ப விதேகத்தை தாண்டி போக முடியுமா? தேகத்தை கிராஸ் பண்ணா மட்டும்தான் விதேக தேவர்கள் ஆக முடியும். அப்ப இந்த தேகத்துல இருக்கும் போதே நமக்கு இன்னொரு தேகத்தை பத்தி நமக்கு என்ன இருக்கக்கூடாது? காமம் வரக்கூடாது. இந்த தேகத்தை பத்தி காமம், எதிர்க்க இருக்க தேகத்தை பத்தின காமம் உண்டாக கூடாது. என்னுடைய தேகத்திலையும் எனக்கு வைராகியம் உண்டாகும், பிற தேகத்திலையும் என்னுடைய தேகத்திலையும் வைராகியம். ஐயோ வேணா சாமி, வேணா சாமி, வேணா சாமி, எல்லாம் துக்கம் சாமி, எல்லாம் டாய்லெட் சாமி, மொபைல் டாய்லெட் சாமி, மலமும் மூத்திரமும் தான் இருக்கு சாமி, ஒன்னும் இல்லை சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு நல்லா புரிஞ்சு வைராக்கியம் அடையுது அப்படின்னா அவன் தத்துவங்கள்ல லயமாக முடியும். விதேக தேவனா, தேகம் இல்லாதவனா ஆக முடியும். யாருக்கு பிரம்மச்சரிய பிரதிஷ்டா இல்லையோ, புண்ணியாத்மாவா இருக்காங்களோ, அவங்க எல்லாம் சொர்க்கத்தோட அவங்களோட கதவு மூடிவிடுகின்றது. மந்திரம் வந்து பிருகதாரண்யம் சொல்லுது, ஏஷ நிரோதா. பிருகதாரண்யத்திலயும் இருக்கு, சாந்தோக்கியத்திலயும் இருக்கு, கட்டோபனிஷத்துல இருக்கா? கட்டோபனிஷத்துல இல்ல, சாந்தோக்கிய பிருகதாரண்யத்துல இருக்கு. இந்த சொர்க்கத்து வரைக்கும் போறது பாதைக்கு என்ன பேர் சொல்லிருக்கோம்? தட்சிணாயன மார்க்கம். தட்சிணாயன மார்க்கத்துல போகக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கம் இருக்கே, உபாசனையினால போகக்கூடிய மார்க்கம் இருக்கே, இந்த மார்க்கம் நிரோதம். நிரோதம் அர்த்தம் அவங்களுக்கு அது ஓப்பனே இல்லை, லஞ்சம் கொடுத்துலாம் போக முடியாது, அந்த பாதையே தெரியாதான். சாகர காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதை தெரியவே தெரியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முண்டக்கோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா
ஸ்ரத்தா ஸ்ரத்தா பிரம்மச்சரியேன உபவசந்தி அப்படின்னு ஒரு அருமையான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா முண்டகோபனிஷத்துல இருக்கு. வானப்பிரஸ்தர்கள் எப்படி இருக்கணும், அதனால தலையா அடிச்சுக்கிறது. வானப்பிரஸ்தத்துக்கு வாங்க, வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுங்க, தபஸ் பண்ணுங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா வந்து அடை அவியலையும் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ, பேர குழந்தைங்க பசங்கள்லாம் என்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நல்லா கும்மி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், நாசமாக போக வேண்டியதுதான். பெருசு சின்னவங்களுக்கு தான் தெரியாது, ஏதோ சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு ஒதுங்கி வந்துட்டு மோர் சாப்பிட்டு சாப்பிட்டு வடுமாங்காவை சாப்பிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கலாம்ல. இது வந்து பாத்தீங்கன்னா 1-2-11 எழுதிங்க. 1-2-11. யாரோ வானப்பிரஸ்தர்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் அதை எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. என்னன்னு கேட்டா தபஸ்ரத்தேயே ஹுபவசந்தே, தபஸோடு. தபஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். பிரம்மச்சரியம் முக்கியமா வந்துடும், இந்திரிய நிகிரகம் வந்துடும். பீஸாலாம் சாப்பிட முடியாது, ஊரெல்லாம் சுத்த முடியாது. பேசாம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி உட்காந்துக்கிட்டு பேசாம வடுமாங்காவை வச்சுக்கிட்டு உப்பு இல்லாத மோர் சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு பலகாரம் ராத்திரியான கொஞ்சம் 4 பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு பாலை குடிச்சுக்கிட்டு சக்கரை போடாம இந்த இந்திரியங்களை வந்து காம வயப்படாம. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, 80 வயசு இருக்கிறவர். யார் சாமி சொன்னா? வயசான காமம் போயிடுன்னு. அதெல்லாம் போகாது சாமி. அப்ப 80 வயசானாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமம் போகாது. அப்ப அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா உண்டி சுருக்கணும். சாப்பிட்ற சாப்பாடை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நியமமா இருந்தோம் அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா பவித்திரமாகும். அப்பதான் காம எண்ணங்கள் வராது. காம எண்ணங்கள் வராம வந்து பாத்தீங்கன்னா தபசா ஸ்ரத்தே கொடுத்துருக்கு. ஸ்ரத்தா இங்க வந்துருச்சுல, இந்த ஸ்ரத்தையை வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கு. ஸ்ரத்தைன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? 2 அர்த்தம். உபாசனைக்கு பேரும் ஸ்ரத்தை. உபாசனை பண்ணணும்னா என்ன வேணும்? ஸ்ரத்தா வேணும். நான் இப்போ ஓங்கார உபாசனை சொல்லித்தரேன். இந்த ஓங்கார உபாசனை மோட்சம் கொடுக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாதான் நீங்க அதை உபாசனையை பண்ண முடியும். அப்ப ஸ்ரத்தையோடு சேர்ந்து உபாசனை, இந்த 2த்தையும் உபவசந்தி அரண்யே, எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சதா காலம் இந்த புருவ மத்தியிலேயே வாசம் பண்றாங்களோ. ஒரு அர்த்தம் புருவ மத்தியில வாசம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன்ல, ஓங்காரத்தை பண்ணும்போது கவனம் கொடுங்கச்சு, புருவ மத்தியிலேயே கவனம் கொடுங்கன்னு சொல்றேன். அப்ப புருவ மத்தியில கவனம் வைக்கணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா நியமத்தோட தபஸா இருக்கணும். தபஸுக்கு ஒரு பலம் வேணுங்க. ஏகாதசி விரதம் எத்தனை பேர் இருக்கீங்க? இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், பஞ்சர் ஆயிடும். ஒரு வேலைக்கு எல்லா வேலையும் சாப்பிட்டு பழகிட்டோமா, ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டை விட்டுக்கிட்டீங்கன்னா சாமி தலைவலி வருது சாமின்றுவோம். முதல்ல தலைவலி வந்துடும். சரி, தலைவலி வந்தாலும் பரவாயில்லன்னு ஏகாதசி விரதத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். எங்க சிஷியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், 36 மணி நேரம்லாம் சில சமயம் திதி வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ எங்க ஆட்கள் ரொம்ப மோசங்க. 8:30 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5:30க்குள்ளார சாப்பிடுங்க. போன இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்தா இது 5:30க்கெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா, ஐயோ மத்தியானம் சாப்பிட்டதோட நிப்பாட்டிடுவாங்க. 12 மணிக்கு சாப்பிட்டதோட, ஐயோ 5 மணிக்கு சாப்பிடலாங்க அப்படின்னா, இல்லை சாமி வேணாம் சாமி அப்படின்னு. அப்ப என்னாச்சு? 12 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடாம இருக்கணும். 3 மணி நேரம் காலி, 3.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு விட்டுறணும். அப்ப நீங்க 5:30 மணிக்கே வந்து ஃபுட் எடுக்கிறத நிப்பாட்டினாதான் திதி 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உபாசனை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு, மறுநாள் 10:30 மணி, ராத்திரி 10:30 மணிக்கு திதி முடியுது. 10:30 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா என்னோட சிஷியர் சொல்லுவார், என்னன்னு கேட்டா 10:30 மணிக்கு எப்படி சாமி சாப்பிடுறது? காலையில சாமிக்கு பூஜை பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டுருவோம் சாமி. அப்ப என்ன ஆயிடுது? 2 நைட்டு 24 மணி நேரம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஒரு 12 ஹவர்ஸ் 36 ஹவர்ஸ்க்கு மேல காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு துளசி தலைமோ இல்லை ஒரு சின்ன வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா 36 மணி நேரம் நீங்க இருந்து பாருங்க. ஒரு வேளை உணவை வந்து விட்டு பாருங்க. விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைன்னா சாலிடான உணவு எடுக்காம எடுத்து பாருங்க, உடம்பு பரிதவிக்கும். என்ன காரணம் தெரியுங்களா? வீரியம் கம்மியா இருக்குன்னு. பிரம்மச்சரியத்துல நிக்க 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 இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண ஒரு அற்புதமான வீரியம் நமக்குள்ளார உண்டா. அந்த வீரியத்தை வச்சுக்கிட்டு இப்ப நான் வந்து கண்டினியூஸா வந்து உங்களுக்கு டீச்சிங் பண்றேன். கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே விஷயத்தை பத்தி நான் ஒரே டெப்தா நான் போறேன்னு வச்சுக்கலாம். நான் இப்ப ரொம்ப மேலோட்டமா பேசிட்டு இருக்கேன். இன்னும் வரப்போகுது, பின்னாடிலாம் வரப்போகுது. என்னை ஃபாலோ பண்றதுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்குன்னு பார்த்து ரொம்ப டீட்டெயிலா நுணுக்கமா நான் பேசிக்கிட்டே போறேன்னு வச்சுங்க. அப்போ என்கிட்ட வீரியம் இருந்தாதான் நான் ட்ரில் பண்ணி டீப்பா போக முடியும்.
உங்கள்கிட்ட வீரியம் இருந்தாதான் நீங்க என்ன பண்ணணும், என்னோட இதை வந்து எம்எம் பின்னாடியே கைப்பிடிச்சிட்டு பின்னாடியே போக முடியும். எப்போ உங்களுக்கு வந்து ஒண்ணுத்த தொடர்ந்து போக முடியலையோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீரியம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த வீரியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்றாரு ஸ்ரத்தையோட அரண்யத்துல வாசம் பண்ணிட்டு, அரண்யத்துக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில இருந்து விலகி அரண்யத்துல காட்டுல வாசம் பண்றது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புருவமத்தியில கவனம் கொடுக்கறது. புருவமத்தியில கவனம் வைக்கணும் அப்படின்னா சமாதி அபியாசம், அதுக்கு ஒரு வீரியம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம சாந்தா வித்வாம்சோ பைக்ஷரியாம் சரந்தக எத்து சூரியத்வாரேன தே விரஜாஹா பிரயாந்தி. இந்த மாதிரி கர்ம இது உபாசனா மார்க்கத்துல இருந்துகிட்டு ஒழுங்கா வீட்டெல்லாம் விட்டு ஒழுங்கா விலகி வந்து இருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, சூரிய துவாரத்து மூலமா இங்க பிரம்மரந்தரம் இருக்கா, இந்த பிரம்மரந்தரம் வழியா நீங்க வெளியில போவீங்க. நீங்க எதை உபாசிச்சீங்களோ அந்த விதேக தேவர்களா நீங்கள் ஆவீர்கள். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அரிச்சிராதி மார்க்கம், உத்தராயண மார்க்கம் அப்படின்னு பேரு. இல்ல நான் வீட்லயே இருக்கேன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப தேகம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? அப்ப உபாசகர்கள் எல்லாம் போக வேண்டிய இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், சூரிய துவாரத்து மூலமா சூரியன் மூலமா பிரம்மலோகத்துக்கு போறது, தேவலோகத்துக்கு போறதுதான் நம்ம விரும்பணும். பக்தி தான் அதுக்கு சாதனம், பக்தியோடு சேர்ந்த யோகம். சரியாச்சு? அப்ப 36:2:38 சொல்லியிருக்கு, பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபகம். பிரம்மச்சரியத்துல நிக்க 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 ஒரு வீரியம் உண்டாகும், ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல நிக்க வைக்க முடியும். மனசு ஒண்ணுத்துல நிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியம் தான் பிரம்மச்சரியத்துல இருந்து அடையக்கூடிய வீரியம். சரியாச்சு? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது இந்த ஸ்ரத்தா இருக்குல்ல, 2வது எழுதிங்க. ஸ்ரத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகா இதுல வந்து பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 17வது அத்தியாயமே ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம்னு பேர். அதுல சாத்விக ஸ்ரத்தா, ராஜச ஸ்ரத்தா, தாமச ஸ்ரத்தான்னு ஸ்ரத்தைய 3 விதமா பிரிச்சு வச்சிருக்கு. இப்ப தாமச ஸ்ரத்தா என்னது அப்படின்னா இந்திரிய போகங்கள்லயே இருக்கிறதுக்கு பேர் தாமச ஸ்ரத்தைன்னு பேர். அதுக்கப்புறம் இந்த ராஜச ஸ்ரத்தை என்னது, இந்த லோக விஷயங்களை அனுபவிக்கணும்ன்றதுக்காக லோக விஷயங்கள்லயே ஒர்க்காலிக்கா போயிட்டு இருக்கிறது எல்லாமே என்னது, இதையே நம்புறது, இந்த உலகத்தை சாஸ்வதமா நம்புறது, கருமத்தை சாஸ்வதமா நம்புறது. இது மாதிரி போயிட்டு இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த சிரத்தையில இருக்காங்க, ராஜச சிரத்தையில இருக்காங்க. யாருக்கு சாத்விக சிரத்தை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்து ஈஸ்வரனையே சரணாகதி பண்ணிக்கிட்டு ஈஸ்வரனுக்காகவே கர்மங்களை பண்ணிக்கிட்டு ஈஸ்வர நாமத்திலேயே ரூபத்திலேயுமே இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கிற ஸ்ரத்தை வந்து சாத்விக ஸ்ரத்தா. அதை பத்தி ஸ்லோகம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம் சொல்லுது. 17:3 எழுதிங்க, மொத்தமே எழுதலாம். ஒரு முக்கியமான ஸ்லோகம் 17:3 பகவத்கீதா. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத. ஸ்ரத்தா மயோயம் புருஷः யோ யச்ச்ரத்தः ஸ ஏவ ஸஹ. அற்புதமான ஸ்லோகம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்வானுரூபா சர்வஸ்ய, ஸ்ரத்தை என்பது அவங்களோட அந்த கரணத்திற்கு ஏற்றாறு போல உண்டாகிறது. சத்வானுரூபா, சத்துவம்னா அந்த கரணம். யார் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணம் எந்த மாதிரி இருக்கும், இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்திருக்கோம். பிறக்கும் போதே கர்ம வாசனைகளோட பிறக்கிறான். பூர்வ ஜென்ம வாசனை எந்த விதமா இருக்கோ அந்த விதமா பை பர்த்லயே ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரத்தை உண்டாகுது. எப்படி சிரத்தை உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பூர்வ ஜென்ம கருமத்துக்கு ஏத்த மாதிரி வாசனைக்கு ஏத்த மாதிரி சிரத்தா. போன ஜென்மத்துல சாஸ்திர அபியாசமோ இல்ல யோகமோ ஏதாவது பண்ணியிருந்தானா இந்த ஜென்மத்திலேயே அவனுக்கு தன்னால வசம் இல்லாம அந்த வாசனை அவனை என்ன பண்ணும், இழுத்துக்கிட்டு போகும். அப்ப இந்த ஜென்மத்திலேயே ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், போயிட்டே இருப்பான். இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை ஆரம்பிச்சது கண்ணு மூடி உட்கார்ந்து எத்தனை வயசு தெரியுங்களா, 12 வயசு. 12 வயசுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்த். அந்த சமயத்துல வேற வேற ஆட்கள் வேற வேற காரியத்தை பண்ணும்போது நான் பாட்டுக்கு, எனக்கு யாரும் சொல்லி தரது கூட ஆள் இல்லை. நான் பாட்டுக்கு ஒரு கிராமத்துல வாசம் பண்ணேன் சின்ன வயசுல. நான் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா உட்காந்து கண்ணை மூடுவேன். யாரும் சொல்லியே தரல, எப்படி கண்ணை மூடியிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தின ஜென்மத்தோட வாசனை.
எனக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்ல சிரத்தை வராம ஏன் தியானம் பண்றதுல சிரத்தை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பண்ண அபியாசம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல உண்டாகிற சிரத்தை. இப்ப நீங்க ஒரு 56 பேர் பாடம் கேட்கறீங்கன்னா யோகத்துல, சிரத்தை இல்லாம இது வரைக்கும் ஒரு 50 கிளாஸ் ஆகி போச்சு. 50 கிளாஸ் ஆயிருக்குமா? ஆயிடுச்சு. 50 கிளாஸ் உட்கார்ந்து பொறுமையா கேட்கணும் அப்படின்னா சிரத்தை இல்லாம கேட்க முடியுமா சாமி? சிரத்தை இருக்கு. என்ன சிரத்தை சுவாமி? சாஸ்திரத்தை கேட்கறதுக்கு சத்துவ சிரத்தை. இந்த சிரத்தை வந்து பாத்தீங்கன்னா, அப்போ உங்களோட நான் இப்ப கேட்கறவங்களோட அந்த காரணத்தை நான் இங்க உட்கார்ந்துட்டு அனுமானம் பண்ணுவேன். அப்ப அவங்க எப்படி என்ன குவாலிட்டியோட இருப்பாங்க? விச்சலித்தம் இல்லாம அவங்க சிரத்தை இருக்கு அப்படின்னா, தொடர்ந்து வராங்க அப்படின்னா, தொடர்ந்து யோசிக்கிறாங்க, என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, நான் சொல்றது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்கன்னா, அப்ப கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க சிரத்தா சத்துவ குணத்தோட சிரத்தா. அந்த சிரத்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வசிய சிரத்தா பவதி பாரத. லோகத்துல எந்த ஜீவராசியா இருந்தாலும் அதுக்கு சிரத்தை உண்டாகும். மனசு நல்லா புரிஞ்சுங்க. அனிமல்ஸா இருந்தாலும், குரங்கா இருந்தாலும், நாயா இருந்தாலும், பன்னியா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும், தேவனா இருந்தாலும், எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்களுடைய அந்த கரணத்துக்கு ஏற்றாறு போல, அந்த கரணம் எப்படி? சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்களால் ஆனது. எந்த குணம் பிரதானமா இருக்கோ அந்த விதமான சிரத்தை அந்த இதுல உண்டாகும். ஸ்ரத்தாமயோயம் புருஷ. நீங்க எந்த விஷயத்துல சிரத்தையோட இருக்கீங்களோ உங்களோட பர்சனாலிட்டி அதுதான். எந்த பர்சனாலிட்டி, ஒருத்தரோட பர்சனாலிட்டி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு எதுல சிரத்தை இருக்கோ அவங்கதான் அந்த பர்சனாலிட்டி, அவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தாமயோ அயம் புருஷக. இந்த மனுஷன், இந்த லோகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தாமயம். ஸ்ரத்தாமயம்னு என்ன அர்த்தம்? எதுல நம்பிக்கை இருக்கோ அது மையமா ஆகிறான். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ற பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்புறான், அது ரொம்ப சிரத்த வைக்கிறான். அப்ப அதனால அவன் என்ன ஆவான்னு கேட்டா ஒர்க்காலிக்கா இருக்கான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். அது மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரே போகம் போகம் போகம். அங்க அந்த சினிமா பாக்கணுங்க, அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், தாய்லாந்து போகணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு எல்லா ஊர் சுத்திக்கிட்டே இருக்கான். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரத்தை எதுல இருக்கு அப்படின்னா போகத்துல இருக்கு. அப்ப போகத்துல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? போகமயமா இருக்கான். அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். போகி பாவன் நம்ம சொல்றோம்ல, போகி அப்படின்ற அவர் எப்படி? அவர் ரொம்ப ஒர்க்காலிக்குன்றோம். அப்ப பர்சனாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒர்க்ல சிரத்தை இருக்கிறவன் ஒர்க்காலிக்கு நம்ம சொல்றோம். சதா வேலை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. போகத்துல சிரத்தை இருக்கிறவனை என்ன பண்றோம்? போகின்னு சொல்றோம். காமத்துல சிரத்தை இருக்கிறவனை காமின்னு சொல்றோம். இது மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்துல ஒரு சிரத்தை இருக்கோ, அவர் தர்மத்திலேயே சிரத்தை இருக்குன்னு அவர் என்ன பண்றோம்? தர்மி, நல்ல தர்மிப்பா அப்படின்றோம், தர்மாத்மான்றோம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பக்தியோட இருக்கார், பக்தியிலேயே சிரத்தையா இருக்கார், அவர் என்ன பண்றோம்? நல்ல பக்தன் பா, அவர் பக்தமான் பா அவர் அப்படின்ற. அப்ப ஒருத்தர் வந்து சாஸ்திரத்திலேயே ரொம்ப நிஷ்டையோட இருக்கார் அப்படின்னா அவர் நல்ல சாஸ்திரிப்பான்றோம். அவர் நல்ல தத்துவத்திலேயே அவருக்கு இச்சை இருக்கு அப்படின்னா அவர் நல்ல தத்துவ ஞானிப்பா அப்படின்றோம். அப்போ ஒருத்தரை வந்து நம்ம இண்டிகேட் பண்றோம், ஒரு பர்சனாலிட்டியோட இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா யார் யார்கிட்ட எந்தெந்த சிரத்தை இருக்கோ அதை வச்சுக்கிட்டுனா அவனுடைய பர்சனாலிட்டி அப்படின்றது சொல்லப்படுகிறது. யோயச்சிரத்தக சாயேவசக. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அது. எவன் எதில் சிரத்தை உடையவனாக இருக்கிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான். யோயச்சிரத்தக சாயேவசக. எவன் எதில் சிரத்தையை, திருட நிச்சயத்தை, திருட நம்பிக்கையை வைத்து அந்த ஒர்க்க பண்றானோ அவன் அதுவாகவே ஆகின்றான். பக்தியில சிரத்தை உடையவன் பக்திமான ஆகிறான், ஈஸ்வரன் அடைகிறான். சமாதியில சிரத்தை உடையவன் சமாதி அபியாசத்தை பஞ்சு சமாதிஸ்தன ஆகிறான். காமத்துல சிரத்தை உடையவன் காமி ஆகிறான். பிசினஸ்ல சிரத்தை உடையவன் பிசினஸ் மேனா டாப் ஆகிறான். அப்ப யார் யாருக்கு எது எதுல சிரத்தை இருக்கோ அவன் அவன் அதுவாக ஆகின்றான். இப்ப நமக்கு என்ன வேணும்? நிர்விகல்ப சமாதி வேணும். அப்ப நிர்விகல்ப சமாதி வேணும்னா எதுல சிரத்தை வரணும்? பிசினஸ்ல சிரத்தை இருந்தா நிர்விகல்ப சமாதி வருமா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா போகத்துல சிரத்தை இருந்துச்சுன்னா நிர்விகல்ப சமாதி வருமா? ஊர் சுத்துறதுல சிரத்தை இருந்துச்சுன்னா, நான் வந்து இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூர் போறது ஒரு பெரிய ஒரு மேலா மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் சுத்துறது அது மாதிரி போனா வந்து சமாதி கிடைக்குமா? ஒரு நேரம் ஒரு நிமிஷம் உட்கார முடியாது. அங்க பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், இதை போகலாம், அங்க போகலாம், முடிஞ்சு போச்சு, உட்கார முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா எதுல வரணும் அப்படின்னா இந்த நிர்விகல்ப சமாதியை பத்தின விஷயத்துல இந்த யோக சாஸ்திரத்துல திருட விசுவாசம் வேணும். ஸ்ரத்தையை சொல்லியாச்சு, வீரியத்தையும் சொல்லியாச்சு.
சரி, வீரியம் உண்டாச்சுன்னா என்ன சாமி உண்டாகும்? வீரியம் நான் சொல்லியிருக்கேன்ல, வீரியம் எதோட ஃபார்ம் இது நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணன் அதுக்கப்புறம் மனசு, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா வீரியத்தை டிபெண்ட் பண்ணுது. யார்கிட்ட வீரியம் அதிகமா இருக்கோ, வீரிய லாபம் உண்டாகுதோ, அவனுக்கு மனோபலம் அதிகமா இருக்கும், பிராணபலம் அதிகமா இருக்கும். ரொம்ப வீரையா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அவன் ஆலியா வீரையா அப்படின்னு. வீரன்னா என்ன அர்த்தம் கேட்டா, செத்தாலும் பரவாயில்லன்னு முன்னாடி நிமித்திட்டு நிக்கிறான் பாருங்க, அவனுக்கு பேர் தான் வீரன்னு பேர். அப்ப செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வீரியம் வீரியம் வீரியம்னு எதை சொல்றோம் அப்படின்னா, வீரன் வீரன், வீரியத்தை உடையவன் வீரன். அப்ப அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரம்மச்சரிய இது இருந்துச்சு அப்படின்னா அவன் வீரனா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எதுக்கும் அஞ்சு. வெளியில இருக்கிற வீரன் இல்லைங்க, அதை வந்து தனியா வச்சிருங்க. இது எங்க மோட்ச மார்க்கத்துல. வெளியில எவ்வளவு வேணா இருக்கலாம். அதனாலதான் வந்து பகவத்கீதையில ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, நிந்தா ஸ்துதி பண்ணிக்கிட்டே இருப்பாரு அடிக்கடி. ஏ மகாபாகம், ஏ மகாபாகம், ஏ மகாபாகம் அப்படின்னு. அது நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன்ல, நீ பெரிய தீரம் தான்பா, பெரிய ஷோல்டர்லாம் பெரிய ஷோல்டர் தான், யாரை வேணாலும் அடிப்பேன், முடிஞ்சா இதை பண்ணிப்பாரு, முடிஞ்சா இதை பண்ணிப்பாரு அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாரு, அத்தியாத்ம விஷயத்துல பண்ண முடியுமான்னு அவனுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்ன அர்த்தம்னா, வெளியில பண்ற வீரம் இங்க இல்லை. இங்க மோட்ச மார்க்கத்துல உள்ள போறதுக்கு வந்து ஒரு பெரிய சாமர்த்தியம் தேவைப்படுது. இந்த வீரியம் அதிகமாக 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 மனோபலம் அதிகமாகும், பிராணபலம் அதிகமாகும். இந்த ரெண்டும் மனோபலம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு என்ன சித்திக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிக்கிற விஷயம், உங்களுடைய அனுபவம், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார அப்படியே நிக்க ஆரம்பிக்கும், தாரணம் உண்டாகும். அந்த பிரம்மச்சரிய லாபத்தினால உங்களுக்கு நீங்க படிக்கிறதும் இந்த யோகமும் இந்த கான்சியஸ்னஸ் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து நிக்கிற தாரணா சக்தியும் உண்டாகும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்மிருதி உண்டாகும். அந்த ஸ்மிருதிக்கு பேர் என்னன்னா ஆத்ம சம்பந்தி ஸ்மிருதி. ஆத்ம சம்பந்தி என்ன அர்த்தம் தெரியுங்களா? கண்ணு மூடி உட்காருவீங்க. இப்ப இவ்வளவு வியாக்கியானம் நான் பண்ணிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு எதுக்காக இவ்வளவு வியாக்கியானம் பண்றேன்னா, நீங்க கண்ணு மூடி உட்காரும் போது என்னெல்லாம் ட்ரபிள் வருமோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். ஒருத்தருக்கு நான் சொல்லி அனுப்புனேன், எங்க நீங்க போனீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னார், எனக்கு நார்த் இந்தியா போகணும் சாமி, என்னென்ன போகணும், எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு. நான் டீட்டெயிலாக வந்து ஒரு மேப் போட்டு கொடுத்துருந்தேன். அப்புறம் ரிஷிகேஷ் போனதுக்கு அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோம், நான் என்ன பண்ணேன், இங்கே போங்க அங்கே போங்க எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இங்கே உட்காந்து பேசி டீட்டெயிலாக சொல்லி முடிச்சிட்டேங்க. முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேராக ஊருக்கு போயிட்டு வந்துட்டார். போனீங்களா அப்படின்னா, எங்கேயும் போகல சாமி, கங்காவில் குளிச்சேன் சாமி, வந்துட்டேன் சாமி. ஏயா இதுக்காயா நான் 1 மணி நேரம் உட்காந்து பேசுனேன், இந்த ஸ்பெஷல் பிளேஸ் அந்த ஸ்பெஷல் பிளேஸுன்னு. நீ கங்காவில் குளிச்சுட்டு வரதுக்கு எதுக்கே ரிஷிகேஷ் போகணும்? ரிஷிகேஷ்ல நிறைய ஸ்பெஷலான இடங்கள்லாம் இருக்கு, நல்ல க்ஷேத்திரங்கள் இருக்கு, நல்லா போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும், பெரிய மகாத்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா. சுவாமி நீங்க சொன்னதெல்லாம் மறந்து போச்சு சுவாமி, மறந்து போச்சு. அப்ப 1 மணி நேரம் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா போச்சு சுவாமி. இப்ப அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த யோக சாஸ்திரம் படிக்கிறோம். யோக சாஸ்திரத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ட்ட ஒரு ஸ்மிருதி இருக்கணும். ஸ்மிருதின்றதுக்கு அர்த்தம் என்னது? மெமரி பவர். மெமரி பவர்னா ஊர்ல இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, இந்த அத்தியாத்மத்துல. இப்ப நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம எங்க போகணும், இந்த சாஸ்திரம் எங்க சொல்லி கொடுத்துருக்கு, பதஞ்சலி யோக சூத்திரம் இங்க என்ன வருது, வியாசர் என்ன சொன்னார் பாஷ்யத்துல, யோக சுதாகரத்துல என்ன சொல்லியிருக்கு, சதாசிவ பிரமேந்திரர் சுவாமி ஆச்சாரிய சுவாமி என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தார், என்ன அங்க டிராபேக் வரும், என்ன பிளஸ் பாயிண்ட் வரும், என்ன சிம்பிள் இருக்கு அங்க, நம்ம என்ன லட்சணம், இதெல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்மிருதி இருக்கணுமா? நான் சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா மெமரியில கொண்டு வர்றது. இந்த ஸ்மிருதி வந்து எங்க வரும்னா லாஸ்ட் வரைக்கும். எங்க லாஸ்ட்? நம்ம பரவைராக்கியம் சொல்லியிருக்கமே, அந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு லீட் பண்ணும். ஐயோ இது வந்து ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்னு சொல்லியிருக்காரு சுவாமி, அந்நியதா கியாத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதுலயும் வைராக்கியம் வரணும் அப்படின்னு உங்களுக்கு அங்க வரும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நம்ம எந்தெந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்றோமோ அந்தந்த இடத்துலலாம் இந்த சாஸ்திரம் ஆச்சாரியரோட வச்சனம் உங்களுக்கு நினைவுக்கு வந்தாதான் நீங்க லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமா இல்ல அங்கேயே ஸ்டே பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியும். இதுக்கு பேரு ஸ்மிருதின்னு பேரு. ஆயிடுச்சா? இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமாதி பிரக்யா. நீங்க ஸ்மிருதியை வச்சுக்கிட்டு
கடைசியில இருக்கக்கூடிய அந்நியதாக்கியாத்தியையும் கிராஸ் பண்ணிட்டீங்க. அந்நியதாக்கியாத்தியை கிராஸ் பண்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? பரவைராக்கியம். அந்த பரவைராக்கியத்தை பண்ணும்போது 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட்னு உங்களுக்கு நிரோத கிடைக்குமா? அந்த நிரோதத்துல இருந்து வெளியில வரும்போது என்ன கிடைக்கும்? நிரோத சம்ஸ்காரம் கிடைக்கும். நிரோத சம்ஸ்காரம், பரவைராக்கியம், அதனால நிரோதம். அந்த நிரோதத்துல இருந்து வெளியில வந்தோன்னா நிரோத சம்ஸ்காரம். திரும்ப அந்த நிரோத சம்ஸ்காரத்தினால நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப நிரோதம் பண்ணுவீங்க, திரும்ப நிரோத சம்ஸ்காரம். இது மெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்ல. அந்த ஒவ்வொரு 10 நிமிஷத்துல உண்டாகக்கூடிய நிரோதம், 10 நிமிஷம் 10 செகண்ட், அதுக்கப்புறம் 20 செகண்ட்ல, 30 செகண்ட்ல, 40 செகண்ட்லன்னு ஒவ்வொரு சின்ன 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 சமாதி கிடைக்குது. அந்த சமாதியில இருக்கக்கூடிய பிரக்ஞா, அறிவுன்னு பேரு. சமாதியில ஒரு அறிவு உண்டாகும். அந்த சமாதியில உண்டாகக்கூடிய அறிவுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? தூக்கத்துல இருந்து வெளியில வந்தீங்க. தூக்கத்துல இருந்து வெளியில வந்தோன்னே என்ன உங்களுக்கு என்ன சம்ஸ்காரம் வச்சு? என்ன சம்ஸ்காரம்? நான் சுகமா தூங்குனேன், அதுக்கு அடுத்து வேற ஒன்றையும் அறியவில்லை. இது என்ன இருந்துச்சு? இதே சம்ஸ்காரம். இது ஒரு ஞானமா? ஆமா, ஞானம் தான். தூக்கத்துல போய் அட்டைன் பண்ணிட்டு தூக்கத்துல இருந்து வெளியில வந்தோன்னே இந்த ஞானம் எனக்கு உண்டாகுது. இதே ஞானம் பாத்தீங்கன்னா சமாதியில இருந்து வெளியில வந்தவனுக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகும். இப்ப நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் சுவாமி அப்படின்னா, நம்ம தூக்கத்துல இருந்து வெளியில ஜாகிரதத்தோட மெர்ஜ் ஆயிட்டோம் இந்த பாடி மைண்டோட. ஆனா சமாதியில இருந்து கீழே வந்தவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, அதே ஞானத்தோட கண்டினியூஸா இருப்பான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆயிட்டு அப்படியே இருந்தோன்னா எப்படி இருக்கும்? அந்த ஆனந்தமே மெயின்டைன் ஆச்சுன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், அற்புதமா இருக்கும்ல. அதான் சமாதி. அப்ப சமாதிக்கும் தூக்கத்துக்கும் ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமாதியில இருந்து வெளியில வந்தவன் அந்த சமாதி ஞானம், அதுக்கு பேர் சமாதியில உண்டான ஞானத்துக்கு என்ன பேரு? சமாதி பிரக்ஞான்னு பேரு. அந்த சமாதி பிரக்ஞா கண்டினியூஸா ஆச்சு அப்படின்னா அதுதான் சகஜ சமாதியா பரிணமிக்குது. நிர்விகல்ப சமாதியா, சொரூப பிரதிஷ்டான்னு சொல்லக்கூடிய நிஷ்டையா பரிணமிக்கிறது. அதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி, அசம்பிரஜாத சமாதி அப்படின்னு பேரு. அப்ப அசம்பிரஜாத சமாதி தான் பாத்தீங்கன்னா இது பூர்வக. இந்த சமாதி பிரஜையை வச்சுக்கிட்டு 10 செகண்ட் 20 செகண்ட்ல உண்டாகிற சமாதி பிரஜையை வச்சுக்கிட்டு நீங்க மெதுவா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி 24x7 மாற்றும் போது அது என்ன ஆயிருது? சுரூப பிரதிஷ்டா ததா திருஷ்டிக்கு சுரூபே அவஸ்தானம் சர்வ விருத்தி நிரோதம் அசம்பிரஜாத சமாதி அப்படின்றது கிடைக்கின்றது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எதை வச்சுட்டு போனோம்? நம்ம எல்லாத்துக்கும் நம்மெல்லாம் இதெல்லாம் யாருக்கு உண்டாக போகுது? அப்ப நான் ஆச்சாரியர் பாஷ்யத்துல பாருங்க என்ன சொல்றார்? உபாய பிரத்யயோ யோகினாம் பவதி இருக்கா? அற்புதமா சொல்லியாச்சு பாஷ்யத்துல. உபாய பிரத்யம் யாருக்கு அப்படின்னா யோகிகளுக்கு உபாய பிரத்யம். நம்ம எல்லாம் யோகி ஆக போறோம். அப்ப நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஸ்ரத்தைய கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வீரியம், பிரம்மச்சரியத்தை நல்லா இது பண்ணணும். கிரகஸ்தர்களை விட்டுருங்க, கிரகஸ்தர்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அதான் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சா பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்மிருதி. கிரகஸ்தர்களுக்கு நான் ஏற்கனவே பிரஷ்னோபனிஷத்துல ஒன்று சொல்லியிருக்கேன். பிரஷ்னோபனிஷத்துல பாத்தீங்கன்னா யோ திவான யார் பாத்தீங்க அப்படின்னா ரிது காலத்துல மட்டும் சம்போகம் பண்றாங்களோ அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தையே அனுஷ்டானம் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க ரித்து காலத்தை பத்தி தனியா என்னைக்கா பேசுவோம். ரித்து காலத்துல சம்போகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சேஃப். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்னும் முக்கியமா இருக்கு. யாரு பாத்தீங்கன்னா ராத்திரியில மட்டும் சம்போகம் பண்றாங்களோ, பகலில் சம்போகம் பண்ணவில்லையோ, அவர்களும் பிரம்மச்சரியத்திலேயே இருக்கிறாங்க. அது முக்கியமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னோட மனைவியா இருக்கணும். நீங்க வேற எங்கேயாவது பாத்தீங்கன்னா சாமி ரித்தோபாரியாம் கச்சேத்துன்னு சொல்லியிருக்கு, ராத்திரியில மட்டும் தான் போகம் பண்ணிருக்கு சொல்லியிருக்கு அப்படின்ட்டு வேற பெண்களோட போனீங்கன்னா மொத்த நாசம்தான். அப்ப தன்னோட மனைவியோட ரித்து காலத்துல ராத்திரியில மட்டும் சம்போகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பிரம்மச்சரியம் ஏவ அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல பாத்தீங்கன்னா லைசன்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரம்மச்சரியம் தான் அடிச்சா. அப்போ பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தையும் கூடவே இந்த பிரம்மச்சரியம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ஒரு வீரியம் உண்டாகும். நான் சொல்லுவேன் என்னோட சாதுக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா சில வீரியம்லாம் இருக்கு அப்படின்னு வெறப்பா நிற்பாங்க. பாடியில எல்லாம் பலம் இருக்காது. இந்த குட்டி நாய் ஒரு நாய் பார்த்தேன். அந்த நாய் பார்த்தீங்கன்னா கோவம் என்ன கோவம் வருது அது நாயின்னு தெரியல. அது சின்னோண்டு குட்டி நாய்.
அது பெரிய டாபர்மேன் மாதிரி இருக்க ஒரு பெரிய நாயை வந்து பாத்தீங்கன்னா ஆப்போஸ் பண்ணிட்டு நிக்குதுங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், சின்னோண்டு குட்டி, ஆனா அது என்ன வீரியமா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பண்ணுது. அது மாதிரி இந்த பாடிலாம் பலம் இல்லைங்க, மனோபலம் தான் பலம். நல்லா தெரிஞ்சுங்க, பாடின்றதெல்லாம் பெரிய பலம்லாம் இல்லை. மனோபலம் வந்து பாத்தீங்கன்னா வீரியமா நிக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்க போகணும், லயத்துல போய் விழுந்துடக்கூடாது. பிரம்மச்சரியம் நிக்கல அப்படின்னு வச்சுக்கலாம், என்ன ஆயிடும், பிரம்மச்சரியம் இல்லாதவங்களுக்கு தூங்கிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்துருது சுவாமி, ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தூக்கம் வந்துருதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மச்சரியம் அந்த வீரியம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, வீரிய லாபம் இல்லை. நான் இம்மீடியட்டா பிரிஸ்கிரைப் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 48 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரதம் இருக்கு. 48 நாள் விரதம் இருந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜபத்தை உட்கார்ந்தாங்கன்னா தொடர்ந்து ஜபத்துல தூக்கம் இல்லாம போக முடியும். சாதுக்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் உட்காருவாங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ஜபத்துல இருக்காது, தூக்கத்துக்கு போகவே மாட்டாங்க. என்ன காரணம்னா சாதுக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரம்மச்சரிய வீரியம் தான். அப்ப அந்த வீரியத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி. இப்ப என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சுவாமி என்ன சுவாமி நீங்க நிறைய கொட்டேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க, இங்க இருந்து அங்க போறீங்க, அங்க இருந்து இங்க வரீங்க, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மச்சரியத்தோட இம்பாக்ட் ஸ்மிருதி. ஸ்மிருதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணமுடி உட்கார்ந்தோம் அப்படின்னா தூங்கிடாம அந்த கண்ணமுடி உட்காரும் போது அந்த ஞானம் என்னன்றத பாக்குறது முக்கியமானது. சமாதி ஞானம் நீங்க தூக்கத்துல இப்போ நீங்க இன்னையில இருந்து ஆரம்பிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா வேக்கப் ஆனீங்க அப்படின்னா இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனோன்னு டக்குன்னு எதுவும் பண்ணக்கூடாது. வேக்கப் ஆனா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த அதோட இம்பாக்ட், அதோட ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போகும், டீப் ஸ்லீப்போட ரேடியேஷன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல நான் என்னவா இருந்தேன்னு மெதுவா ரீகால் பண்ணு, தூக்கத்துல இருந்து ரீகால் பண்ணு. அந்த ரீகால் பண்ணும் போது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன ஞானம் உண்டாகுதோ அதுதான் சமாதி பிரக்ஞை. சமாதியில தான் நம்ம டெய்லி போறோம், ஆனா மறந்துடுறோம். நீங்க வேக்கப் ஆனதுக்கு பிறகு அதை ரீகால் பண்ணி அந்த தூக்கம்னா என்ன, அந்த தூக்கத்துல என்னவா இருந்தேன், நான் என்னவா இருந்தேன், வேக்கப் ஆகி அடுத்த செகண்ட்லயே உங்களுக்கு இந்த தாட் வர ஆரம்பிச்சோம், நான் என்னவா இருந்தேன் இதுக்கு முந்தின செகண்ட், இதுக்கு முந்தின 5 செகண்டுக்கு முன்னாடி, 10 செகண்டுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன் அப்படின்னு ரீகால் பண்ணி அந்த ஞானத்தை என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுலயே சமாதி பண்ணணும்னு பின்னாடி வரப்போகுது. நான் சொல்றது வந்து ஆச்சரியர் பதஞ்சலியே சொல்ல போறேன். சமாதி பண்றதுக்கு அது ஒரு மெத்தட். அதனால வந்து பாத்தீங்கன்னா சொப்பன நித்ரா ஆலம்பனம்பா, சொப்பன நித்ராலம்பனம்பா அப்படின்னு ஒரு சூத்திரம் வைக்கிறார். அந்த சூத்திரத்துல சொல்றாரு, வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த அந்த சந்தி பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, சமாதியிலிருந்து வெளியில வரும்போது உலகம் வந்திருக்காது, தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்காது. அந்த இடத்துல வந்து தாட் ப்ராசஸ் இல்லாம வேக்கப்பா இருக்கும். அந்த விழிப்புணர்வோட இருந்துகிட்டு அதுலயே புத்தி வைக்கிறதுக்கு பேரு சமாதி பிரக்ஞானு பேரு. இல்ல அப்படின்னா என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இப்ப என்கிட்ட சொல்றாங்க போன் பண்ணும்போது, சாமி எனக்கு இது மாதிரி ஒரு நாள் ஓங்காரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சாமி. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சாமி நான் ஒரு நாள் ஓங்காரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாமி, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடியில இருந்து கொஞ்சம் செப்பரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாச்சு சாமி. அப்ப சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டா, உங்களோட புண்ணிய வசத்தினால உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு கிளிம்ஸ் டும் டக்குன்னு ஏதாவது நடந்துடும். ஒரு மின்னல் கீத்து மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டும்னு ஏதாவது நடக்கும். எப்போ என்ன பண்ணுங்கன்னு கேட்டா, அது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டா நீங்க என்ன பண்ணுங்க, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்படியே அந்த ஞானத்தை என்ன பண்ணுங்க, அப்படியே கேப்சர் பண்ணுங்க. கேப்சர் பண்ணிட்டு அதை வந்து தாரணம் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து என்ன ஆச்சு அந்த அந்த செகண்ட்ல நான் என்னவா இருந்தேன், அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு, அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா பாடி மைண்ட் இல்லாம இருந்தது. அந்த பாடி மைண்ட் இல்லாத இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா சமாதிட்டே. அந்த சமாதியை பத்தின ஞானம் உங்களுக்கு ஒரு செகண்ட் வர்றது, 4 செகண்ட். அந்த 4 செகண்டை வந்து நீங்க மெதுவா பிடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது டெவலப் பண்ணிக்கிட்டே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போக முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, இதை எல்லாத்தையும் பூர்வமா கொண்டு, பூர்வம்னா இதை எல்லாத்தையும் பேஸா வச்சுக்கிட்டு சமாதி பிரஜையானது, நிர்விகல்ப சமாதியானது யோகிகளுக்கு, இதரேஷாம்னு என்ன அர்த்தம், யோகிகளுக்கு அடையப்படுகின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். 3 நாள் நமக்கு வந்து ஹாலிடே, 3 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். யூடியூப்ல வந்து போடுறதெல்லாம் உங்களுக்காக தான் போடுறது. நீங்க வந்து யாரும் கேட்கலன்னு வச்சுங்களேன்,
வேஸ்ட்டு. நான் போடுறதை நிப்பாட்டிடலாம். பிரயத்தனப்பட்டு நாங்கள் போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது எங்கேயாவது ஸ்ட்ரக்காக இப்போ ஒரு ஒரு இடம் போயிட்டு இருக்கேன், எனக்கு புரியல அப்படின்னா அந்த டைமை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அப்போ யூடியூப்பில் போடும்போது அந்த டைமில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அந்த இடத்த மட்டும் கேட்டுக்கலாம். ரொம்ப எவ்வளோ ஃபெசிலிட்டி பாருங்கள் நமக்கு. முன்னாடிலாம் எங்களுக்குலாம் அந்த வாய்ப்பே இல்லை. ஒரு கிளாஸ் போச்சுன்னா போச்சு, அப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் புரியலையோ உடனே இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், டைம் பாருங்கள். அந்த டைம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிங்க, இத்தனை நிமிஷம் இத்தனை செகண்டில் வந்து எனக்கு புரியாமல் இருக்குது, அதை அப்படியே எடுத்து நீங்கள் அதை கேட்டுக்கலாம். 3 நாள் லீவ் வருது அப்படின்னா எங்கெங்கே பாடம்லாம் விட்டு போயிருக்கோ அதெல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்குவோம்.